பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கீழே உள்ள லிங்க்ஸில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். கம்ப்யூட்டரோட ஹிஸ்ட்ரி, அது ஜென்ரேஷன், கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸ் அண்ட் பேசிக்காக ஒரு மெயில் க்ரியேட் பண்ணுறது, நார்மலாக ஒரு எம்எஸ் வேர்டு அதோட ஆஃபீஸ் யூசேஜ் என்ன, ஒரு எம்எஸ் எக்ஸல் அது எப்படிலாம் நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம 4 கிளாஸஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க்ஸை உங்களால் ஈஸியாக நோட் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எம்எஸ் பவர் பாயிண்ட், அதாவது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். இதுதான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் நம்ம 3 முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் எம்எஸ் வேர்ட், செகண்ட் ஒன் எம்எஸ் எக்ஸல் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எம்எஸ் பவர் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி எம்எஸ் பவர் பாயிண்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பவர் பாயிண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ ஆரம்பிச்சுது, எப்போ இதோட இன்வென்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1987 20th ஏப்ரல் இதுதான் இதோட இன்வென்ஷன் இயர். 1987 ஏப்ரல் 2020. ஸோ இதுதான் இதோட இன்வென்ஷன் இயர். இதை இன்வென்ட் பண்ணது 2 பீப்புள் சேர்ந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராபர்ட் Gaskins and Dennis Austin. ராபர்ட் காஸ்கின்ஸ் அண்ட் டென்னிஸ் ஆஸ்டின் 2 பேரும் சேர்ந்து க்ரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் இது வந்து மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். மைக்ரோசாஃப்ட் ஃபர்ஸ்ட் இதை அடாப்ட் பண்ணல, நார்மலாக பவர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனை அவங்க தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 மந்த்ஸுக்கு அப்புறமா இதோட இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு பப்ளிக்கில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறமா தான் இது மைக்ரோசாஃப்ட் வந்து இதை அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் 3 months ஒன்லி இட்ஸ் அக்யூர்ட் பை தி மைக்ரோசாஃப்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது எம்எஸ் பவர் பாயிண்ட் 2.0 எம்எஸ் பவர் பாயிண்ட் 2.0 தான் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில். ஸோ நார்மலாக ஒரு பவர் பாயிண்ட்டை நம்ம ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிட்டோம், அதை நம்ம சேவ் பண்ணும்போது ஒரு ஃபைல் நேம், அதோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம்னு பார்க்கும்போது .pptx இப்படி தான் சொல்லி நம்ம இதோட ஃபைல் நேமை நம்ம சேவ் பண்ணோம். ஸோ ஃபைல் நேம் .ppt. ஸோ இதுதான் இதோட சேவ் பண்ணுற ஃபார்மெட். அப்போது நார்மலாக ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். எம்எஸ் பவர் பாயிண்ட் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காகவும் ஒரு பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயம் கன்வே பண்ணுறோம், ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு செமினார், ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு பேப்பரை இன்னும் டீட்டெயில்டாக இன்னொருத்தருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம், ஏதோ ஒன்று சம்திங். அதுக்காக நம்ம நம்மளோட ஒரு வியூஸை, நம்மளோட ஒரு ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம், அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இட்ஸ் அ பவர் பாயிண்ட். ஸோ 1987 ஏப்ரல் 2020 ராபர்ட் காஸ்கின்ஸ் அண்ட் டென்னிஸ் ஆஸ்டின் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பவர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் ஆனப்புறமா 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் இது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க அக்யூர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ எம்எஸ் பவர் பாயிண்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நீங்கள் பார்க்கும்போது எம்எஸ் பவர் பாயிண்ட் 2.0 இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன். நார்மலாக ஒரு பவர் பாயிண்ட்டை நம்ம சேவ் பண்ணும்போது ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணிவிட்டு ஃபைல் நேம் .ppt அப்படி போட்டு சேவ் பண்ணும்போது அதோட ஃபைல் நேம் அது வந்து நமக்கு சேவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸலுக்கு ஒரு ஃபார்மேட் சொன்னேன், அதே மாதிரி பவர் பாயிண்ட்டுக்கு .pptன்னு நம்ம சேவ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதோட பேசிக்ஸ்ன்னு பார்க்கும்போது. அடுத்து இந்த நார்மலாக ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணும்போது அதுலேயே நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. எம்எஸ் வேர்ட்லேயும் நம்ம பார்த்தோம், அதோட பேக்ரவுண்ட்லேருந்து, அதோட கலர்ஸ்லேருந்து, ஃபாண்ட்லேருந்து எல்லாமே, அதோட ஸ்டைல்லேருந்து எல்லாமே மாற்றுற மாதிரியான
டூல்ஸ் நிறைய எம்எஸ் வேர்ட்லேயும் சரி எம்எஸ் எக்ஸல்லையும் சரி அப்ளிகேஷன்ஸில் நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எம்எஸ் பவர் பாயிண்ட்லேயும் நிறைய விதமான டூல்ஸ், அதாவது அந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் வந்து டெஃபினட்டாக இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன மாதிரியான டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மாதிரி அதை வந்து இன்னும் ஒரு கேட்சிங்காக இன்னும் அந்த கிளைண்ட்ஸ்லேருந்து இன்னும் அதை ஸ்டடி பண்ணிக்கிற அந்த செமினாரில் உட்காந்துருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருக்குமே இன்னும் அட்ராக்டிவாக எப்படி மாற்றலாம், என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பவர் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் காமனான ஒரு டாபிக் நம்ம நார்மலாக ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் ரெடி பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்டடியும் சரி நம்மளோட இன்வென்ஷனையும் சரி நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ண ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்காக கன்வே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இது நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஜார்கன்னு சொல்லுவாங்க. ஜார்கன் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே புரிகிற லாங்குவேஜ், ஒரு சின்ன கம்யூனிட்டிக்கு மட்டுமே ஒரு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் தான் ஜார்கன்னு சொல்லுவோம். ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை கூட அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு ஆடிட்டோரியமில் இருக்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன். ஓகே, இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்கும்போது நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம ரெடி பண்ணும்போது முக்கியமாக நம்மளோட எய்ம் என்னவாக இருக்கணும், ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஒரு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவ். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் நார்மலாக நம்ம ரெடி பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் ஸ்லைடு டு எண்டு ஸ்லைட் வரைக்கும் ஒரு அந்த ஆடியன்ஸோட மைண்ட் செட் படியே நம்ம நிறைய க்ரியேட் பண்ண நம்ம ரெடி பண்ணோம். நிறைய ஃபுல்லாக தியரியாக ஒவ்வொரு ஸ்லைட்ஸ்லேயும் போடுறத விட சின்ன பாயிண்ட்ஸு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்லேருந்து ஒரு சின்ன கீ பாயிண்ட், இட்ஸ் ரைட் வேர்டு, கீ பாயிண்ட், மெயினான அந்த டாப்பிக்கில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பற்றினான ஒரு மெயினான ஒரு வேர்டு இல்லை ஒரு மெயினான ஒரு சென்டென்ஸை மட்டும் அதில் நோட் பண்ணிவிட்டு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியாக ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு பவர் பாயிண்ட்டை ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நார்மலாக ஒரு பவர் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணுன்னா ஸ்டார்டிங் ஸ்லைட் டு எண்ட் ஸ்லைட் வரைக்கும் நிறைய தியரிட்டிக்கலாக நிறைய டிஸ்கிரிப்ஷனோ டெக்ஸ்ட்டோ நிறைய போடாமல் எல்லாமே ஒரு சிம்பிளான ஒரு சின்ன வேர்ட்ஸ்லேயோ சின்ன கீவேர்ட்ஸையோ கீ பாயிண்ட்ஸாவோ போட்டு ஸோ ஒரு பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுறது இன்னும் வந்து நம்மளோட ஆடியன்ஸை இன்னும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்து ஒரு ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்து வாசிக்கிறத விட ஸோ அந்த வேர்ட்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நீங்கள் இன்னும் நிறைய கொடுக்கும்போது அது ஆடியன்ஸுக்கு இன்னும் வந்து இன்னொரு ஒரு லிசனிங் ஸ்கில்லை வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அவங்க மானிட்டரே பார்த்துட்டு இருக்காம உங்களையும் நிறைய லிசன் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அது வந்து யூஸ் ஆகும். ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணாமல் ஒரு ஆடியன்ஸோட கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும். அடுத்து இது வந்து நார்மலாக ஒரு பவர் பாயிண்ட்டை ஸ்லைட் ஷோஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போது ஒரு ஸ்க்ரீன்லேயோ நார்மலாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ணுறத விட இப்போ ஜஸ்ட் நம்மளை மாற்றுற மாதிரி லேப்டாப் கனெக்ஷன்ஸ் அண்டு கம்ப்யூட்டரில் டைரெக்டாக கனெக்ஷன்ஸ் வச்சு ப்ரொஜெக்டரில் டிஸ்பிளே பண்ணுற மெத்தட்ஸ் தான் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒருத்தருக்கு நம்மளோட ஸ்லைட் ஷோஸை காமிக்கிறதுக்கான இன்னும் நல்ல பெரிய வியூஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் செகண்டோ டைமோ நம்ம செட் பண்ணி ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண வேணாம். ஜஸ்ட்
ஜஸ்ட் மேனுவலாகவே நம்ம லேப்டாப்லேயே ப்ரொஜெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் அதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது மாதிரி தான் இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் அது வந்து இன்னும் ஈஸி. ஒரு ஸ்லைடுக்கு நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா ஜாஸ்தி கொடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணும்போது அந்த ஸ்லைட்ஸை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே ஜஸ்ட் வாமிட் பண்ணுற மாதிரி இருக்க வேணாம். ஜஸ்ட் அதில் உள்ள விஷயங்களை ஒரு ஜஸ்ட் நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளஸ் அதை இன்னும் எலாபரேட்டாக எப்படி சொல்லலாம், இன்னும் உங்களோட வியூவில் இன்னும் எக்ஸாம்பிள்ஸோடு இன்னும் அட்ராக்டிவாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து இன்னும் ப்ரெசன்டேஷனை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இன்னும் நல்லா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களை ஆடியன்ஸோட சைடு உங்களோட ஸ்பீச்சை இன்னும் நல்லா அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி அது இருக்கும். ஸோ ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணும்போது நிறைய டெக்ஸ்ட்டை விட நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸு, சின்ன சின்ன பிக்சர்ஸ், எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் ரெடி பண்ணுறது ரொம்ப